Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம அனோவா டேபிளோட ஒன் வே கிளாசிஃபிகேஷனில் ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் ப்ராப்ளம் நம்பர் 2 சேம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எடுத்த அதே விஷயம். ஸோ ப்ராப்ளம் 2 என்ன அப்படின்னு பாருங்கள். செட் ஆஃப் அனோவா டேபிள் ஃபார் தி ஃபாலோயிங் பர் ஏக்கர் ஈல்ஸ் ஃபார் 3 வெரைட்டிஸ் ஆஃப் வீட். ஸோ ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் வீட் வந்து பர் ஏக்கரில் எவ்வளோ வருது அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் க்ரோன் ஆன் 4 பிளாட்ஸ். ஸோ ஒரு 4 பிளாட்ஸில் வந்து அந்த ஈச் வீட்டை வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் இஃப் தி வெரைட்டி டிஃப்ரென்சஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஸோ அப்போ அந்த 3 வெரைட்டி ஆஃப் வீட்ஸ் இருக்குல்ல, அதோட டிஃப்ரென்சஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு வேறையாக இருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி, ரைட்? ஃபஸ்ட்டு பிளாட்ஸ் ஆஃப் லேண்டு. ஸோ 1 2 3 4 4 பிளாட் இருக்குது, 4 பிளாட் எழுதியாச்சு. அண்டு வெரைட்டி ஆஃப் வீட்டு. ஸோ வீட்டோட வெரைட்டி என்ன, ஏபிசி அப்படிங்கிறது வெரைட்டி ஆஃப் வீட். ஸோ இப்போ வெரைட்டி பிளாட் 1ல் ஏங்கிற வெரைட்டி ஆஃப் வீட் வந்து 6. ஸோ பி வெரைட்டி ஆஃப் வீட், சாரி ஏ வெரைட்டி ஆஃப் வீட் பிளாட் 2ல் வந்து 7, பிளாட் 3ல் வந்து 3, பிளாட் 4ல் வந்து 8. ஸோ இதெல்லாம் வந்து இன் கேஜி, கிலோகிராம் ஆர் டன்ஸில் வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சிமிலர்லி பி வந்து தட் இஸ் வீட் வெரைட்டி ஆஃப் பி வந்து பிளாட் 1ல் 5, பிளாட் 2ல் 5, பிளாட் 3ல் 3 அண்ட் தென் பிளாட் 4ல் 7. சிமிலர்லி பிளாட் சியோட டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தே ஆர் சிக்னிஃபிகண்ட்டாக அப்படின்னு செக் பண்ணோம். அண்டு நமக்கு இப்போ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இன்கேஸ் கொஸ்டினில் இங்கே அனோவா அப்படிங்கிற வார்த்தைலாம் கொடுக்கலனாலும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸோ நமக்கு எத்தனை டேட்டாஸ் இருக்குது? 3 காலம்ஸ் இருக்குது, ரைட்? அப்போ மோர் தென் 2 டேட்டாஸ் போனாலே, மோர் தென் 2 சாம்பிள்ஸ் போனாலே நம்ம என்ன பண்ணோம்? we have to go for ANOVA table, ரைட்? சரி, அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், நல் ஹைபோதசிஸ் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். முன்னாடி பண்ண அதே விஷயம். நல் ஹைபோதசிஸ் H0 என்ன, there is no significant difference between the variety of wheat. ஸோ அந்த வெரைட்டி ஆஃப் வீட்டில் எந்தவித சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸும் நமக்கு கிடையாது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. அதுதான் H0, தட் இஸ் μ0, ஃபஸ்ட் வெரைட்டி ஆஃப் மீன், செகண்ட் வெரைட்டி ஆஃப் மீன், தேர்ட் வெரைட்டியோட மீன். இது 3மே ஈக்குவல் அப்படின்னு எடுக்கிறது தான் வந்து நமக்கு என்ன, நல் ஹைபோதசிஸ் அசம்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு கேபிட்டல் N 12. ஏன்னா மொத்தமாக 12 டேட்டாஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் டேட்டாஸ். ஸோ ஈச் ரோ காலமில் வந்து நமக்கு 3 4 4 டேட்டாஸ் இருக்குது. அப்போ 4 4 8 12. ஸோ அப்போ டோட்டலி 12 டேட்டாஸ் இருக்குது. அப்போ n வேல்யூ 12 அண்ட் சம் ஆஃப் ஆல் கிவன் அப்சர்வேஷன். ஸோ அப்போ அந்த 12 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ தட் t இஸ் நத்திங் பட், ஸோ இந்த 12 வேல்யூஸ் 6 + 7 + 3 + 8 + 5 + 5 + 3 + 7 + and so on. ஸோ இந்த 12 எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஆட் பண்ணால் வாட் வில் கெட் அட் தி எண்ட் அப்படின்னா யுவர் t வேல்யூ இஸ் நத்திங் பட் 60. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வில் கெட் என்ன, 60. ஸோ யுவர் t வேல்யூ இஸ் 60. அடுத்து என்ன பண்ணணும், கரெக்ஷன் ஃபேக்டர். நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருந்தேன், அந்த ஸ்டெப்ஸை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து கரெக்ஷன் ஃபேக்டர் CF ஃபைன் பண்ணோம். ஸோ வாட் இஸ் யுவர் CF? CF இஸ் ஈக்குவல் டு t² n. ஸோ வாட் இஸ் யுவர் t வேல்யூ? 60. அப்போ 60² டிவைடட் பை n வேல்யூ வந்து 12. ஸோ அப்போ 60 ஸ்கொயர் பண்ணால் என்ன, 3600 டிவைடட் பை 12. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 12 வந்து 36, அப்போ 300. ஸோ யுவர் t²/n, தட் இஸ் யுவர் கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் 300. முடிஞ்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க டேட்டாஸை x1 ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் வீட்டை x1, செகண்ட் வெரைட்டி ஆஃப் வீட்டை x2, தேர்ட் வெரைட்டி ஆஃப் வீட்டை வந்து x3ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். ஸோ 7 + 3 10, 18 24. So summation of x1 24. Similarly 10 20. So summation of x2 20. Summation of x3 வந்து 16. அடுத்து என்ன பண்ணணும், x1 ஸ்கொயர் பண்ணணும். So 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 3 ஸ்கொயர் 9, 8 ஸ்கொயர் 64. Then x2 ஓட ஸ்கொயர். So 5 ஸ்கொயர் 25, 5 ஸ்கொயர் 25. Then 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49. Then x3 ஓட ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா summation of x1 square 158, summation of x2 square 108, summation of x3 square 66. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு, ரைட்? இது டேபிள் முடிஞ்சு. அடுத்து நம்ம அனோவா டேபிள் கிரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம SSC அண்ட் SST அண்ட் SSE ஃபைன் பண்ணோம், ரைட்? அப்போ SSE வேணும், எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் எரர் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டோட்டல் அண்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம் SSC கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அப்போ SSC எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம்ஸ் SSC அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த x1 ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை n1, x2 ஸ்கொயர் டிவைடட் பை n2, x3 ஸ்கொயர் பை
n3. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை. அப்போ x1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் x2 ஸ்கொயர் பை n2 ப்ளஸ் x3 ஸ்கொயர் பை n3 மைனஸ் என்ன பண்ணணும், கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ அப்போ 24 ஸ்கொயர் பை 4 plus 20 square by 4 plus 16 square by 4 minus 300. So, அப்போ 24 square பண்ணிட்டு divide by 4 பண்ணிங்கன்னா you'll get 144. 20 square பண்ணிங்கன்னா 4000, right? So, அப்போ 4000 divided by 4 பண்ணிங்கன்னா will get 20 into 20 400. So, அப்போ 400 divided by 4 பண்ணிங்கன்னா will get 100. Then 16 square divided by 4 பண்ணிங்கன்னா will get 64. That's it. So, இதுதான் வந்து இதோட answer minus 300. அப்போ இது எல்லாத்தையும் add பண்ணிங்கன்னா என்ன வரும்? So, this is 208, 308 minus 300. So, you'll get just 8. So, SSC value is nothing but 8. Next, sum of squares of total. So, SST கண்டுபிடிக்கணும். அப்போ SST நான் என்ன பண்ணுவீங்க, இந்த காலம். So, summation x1 square, summation x2 square and summation x3 square. அந்த டோட்டல்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டு மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் பண்ணுறது. ஸோ அப்போ summation x1 square plus summation x2 square plus summation x3 square minus CF. So, 158 plus 108 plus 66 minus 300. So, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 322, 32 minus 300. So, that your SST is nothing but 32. So, next என்ன பண்ணோம், sum of squares of errors. SSE கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம் SSE? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். எது ரெண்டு? SSE is nothing but SST minus SSC. So, எது பெருசா இருக்கோ அதுதான் ஃப்ரண்ட்ல வரும், நெகட்டிவ்ல வரக்கூடாது. So, 32 minus 8. So, your SSE is nothing but 24. அவ்வளோதான். அப்போ நம்ம டேபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான எல்லா விஷயத்தையும் ஃபைன் பண்ணியாச்சு, ரைட்? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அனோவா டேபிள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அனோவா டேபிள் ஃபார் ஒன் வே கிளாசிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஸோ மேலே எழுதுகிற ஹெட்டிங்ஸ் எல்லாமே காமன். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு, வேரியன்ஸ் ஆஃப் ரேஷியோ எல்லாமே காமன். பிட்வீன் தி காலம்ஸ் இங்கே அண்ட் வித்தின் தி காலம்ஸ். ஸோ எரர்ஸ் அது இங்கே. ஸோ அப்போ இங்கே வந்து எஸ்எஸ்சி வேல்யூ நம்ம மேலே என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 8. ஸோ எஸ்எஸ்சியோட வேல்யூ 8ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அங்கே எழுதிக்கணும். அண்ட் எஸ்எஸ்சியோட வேல்யூ 24, அதை கீழே காலம்ல. ஸோ அப்போ எஸ்எஸ்சி 8, எஸ்எஸ்சி வந்து 24. நீங்கள் இந்த வேர்ட்ஸ்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக வேல்யூ எழுதிக்கலாம். பட் நான் புரியணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை எழுதியிருக்கேன். தென் C-1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் C-1. எத்தனை காலம் நமக்கு இருக்கு கொஸ்டின்ல? 3 காலம்ஸ், ரைட்? இங்கே பார்த்துடக்கூடாது டேபிளில். இங்கே நம்ம 6 காலம் போட்டுருவோம், பட் ஆக்சுவலி கிவன் இந்த 3 தான். ஸோ அதனால கொஸ்டின்லேயே பார்த்துருங்க, அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ கொஸ்டினில் பாருங்க, ஏபிசி இதுதான் 3 காலம் தான். இது வந்து பிளாட், இது ரெப்ரசன்டேஷன், இதை நம்ம எடுக்கக்கூடாது. ஏபிசி எத்தனை வெரைட்டி இருக்கு? 3 வெரைட்டி. அப்போ காலம் வந்து நமக்கு 3. ஸோ தட் யுவர் ஆன்சர் இஸ் 3-1. ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் நத்திங் பட் 3-1. ஸோ அப்போ இந்த வேல்யூ C-1 இஸ் நத்திங் பட் 3-1 which is 2. அடுத்து n-C. என்னங்கிறது டோட்டல். ஸோ டோட்டல் நமக்கு என்ன, 12. ஸோ இங்கே 12 டேட்டாஸ் நமக்கு இருந்தது, மேலே டிபெண்ட் பண்ணியிருந்தோம். டோட்டல் வந்து 12, ரைட்? ஸோ 12 மைனஸ் C வேல்யூ வந்து நமக்கு என்ன, 3. ஸோ அப்போ 12 மைனஸ் 3 பண்ணிங்கன்னா will get என்ன, 9. அடுத்து MSCனா என்ன, 8 divided by 2. இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ண வேண்டியதான், which is 4. அடுத்து 24 by 9 which is nothing but 2.6. இதுதான் MSC. ஃபைனலி F calculated எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, this value divided by this value. அப்போ 4 by 2.6 which is nothing but 1.53. So this is your F value, right? இன்கேஸ் இந்த வேல்யூ பெருசாக இருக்குது, இந்த வேல்யூ சின்னதாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கணும். பட் மேக்ஸிமம் இதுதான் லார்ஜஸ்ட் ஒன் அண்ட் இதுதான் ஸ்மாலஸ்ட் ஒன்னாக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம டிவைட் பண்ணணும், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட F calculatedோட ஆன்சர். therefore F calculated is nothing but 1.53. அடுத்தது டேபுலேட்டட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? டேபுலேட்டட் வேல்யூ ஆஃப் F வித் ரெஸ்பெக்ட் டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு என்ன, 2,9. எப்படி? ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் காலம் இங்கே இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ 2, அடுத்த வேல்யூ 9. அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2.9 இஸ் நத்திங் பட் 4.26. எப்படி லாஸ்ட்லேயே பார்த்துருந்தோம் அனோவா டேபிள் எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னு, ரைட்? ஸோ அனோவா டேபிள் இதுதான். ஸோ இங்கே இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க அனோவா அப்படிங்கிற வார்த்தை. ஸோ 0.05 தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 0.505 இல்லை, எல்லா டேட்டாஸும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது 0.05 சிக்னிஃபிகன்ஸ் லெவலில். ஸோ என்ன பார்க்கணும், 2ல் 9. ஸோ 2ல் 9 இங்கே இருக்குது. ஸோ அப்போ 2ஓட காலம் இது, 9ஓட ரோ இது. ஸோ ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் 4.26. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 4.26, ரைட்? ஸோ தட் இஸ் யுவர் 2,9 degree of freedom oda tabulated value for this Anova table, right? So 4.26 vanducha. So appo tabulated value is nothing but 4.26.
4.26 for this question, right? அப்ப f table value is nothing but 4.26. அப்ப calculated value நமக்கு என்ன 1.53, table value 4.26. அப்ப எது பெருசு? table value. Therefore f calculated value is less than f table value. That means f table value is greater than f calculated value. அப்ப இந்த வேல்யூ பெருசா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? We have to accept the என்னது null hypothesis. அப்ப அந்த null hypothesis நம்ம accept பண்ணிக்கணும். That's it. அப்ப accept பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்? There is no significant difference between the variety of wheat. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டோட வெரைட்டிஸோட மீன்ஸ் வந்து சேமா தான் இருக்கு. அப்ப நம்ம இங்க அசியூம் பண்ணோம்ல mu1 that is mu0 is equal to mu1 is equal to mu1. So this is true அப்படிங்கறத இங்க நமக்கு ஃபைனல் கன்க்ளூஷன், ரைட்? எப்படி அந்த கன்க்ளூஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? ஸோ இந்த ஃபைனல் வேல்யூ தட் இஸ் இங்க f calculated value f table value ஓட ரிலேஷன். ஸோ இந்த வேல்யூ பெருசா இருக்கு, இந்த சைடு நோட்டேஷன் இருக்கு அப்படின்னா we have to accept the null hypothesis. இந்த சைடு இருக்குன்னா we have to reject the null hypothesis. அவ்வளவுதான். லாஸ்டா இந்த கன்க்ளூஷனை நம்ம எழுதிடணும். ஸோ there is no significant difference இல்ல there is a significant difference between அப்படிங்கறத எழுதிடணும், ரைட்? so we have to accept the அப்ப there is no significant difference, ரைட்? இங்க so there is no significant difference. ஏன்னா என்னாச்சு? நம்ம அதுதான் null hypothesis ஆவே எடுத்தோம். therefore there is no significant difference between the variety of wheat. இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். அப்ப எந்தவித டிஃபரன்ஸுமே இல்லை. அப்ப எல்லாத்தோட மீனும் வந்து நமக்கு சேமா தான் இருக்கு. அதுதான் நம்ம இங்க மேல அசியூம் பண்ணோம். ஸோ அதுதான் இங்க சொல்றோம். ஃபைனல் கன்க்ளூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் எழுதிடணும், ரைட்? தட் கன்க்ளூஷன் depends on this value. இது வந்து காமன், எல்லா டெஸ்ட்லயும் இதான் பண்ணுவோம். f calculated value விட table value பெருசா இருக்குன்னா we have to accept, f calculated value பெருசா இருக்குன்னா we have to reject. That's it. So அவ்வளவுதான் இந்த one way classification of Anova table problem number 2 as well as one way classificationல இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பெரிய நம்பர் நியூமரேட்டர்ல இருக்கணும், சின்ன நம்பர் டினாமினேட்டர்ல இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அது அப்படி தான் வரும் நம்ம இங்க பண்றப்ப. இன்கேஸ் மாறி இருந்ததுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன் வே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் Anova table. and then அடுத்த வீடியோஸ்ல நம்ம 2-way கிளாசிஃபிகேஷன் ஆஃப் Anova டேபிளோட ப்ரொசீஜர் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.